ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெப்பர் மஷ்ரூம் கிரேவி. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நோட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். அப்புறம் மஷ்ரூமை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக செமி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு சாப்பரில் தக்காளியை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக வர அளவுக்கு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே போல் வெங்காயமும் போட்டு அதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக வர அளவுக்கு சாப் பண்ணி வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த சாப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே வதங்கிறது ஈஸியாக இருக்குன்றதுனால சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, இஞ்சி, பூண்டு இது நாலுத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ டிஷ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பிரியாணி இலை, லவங்கம், பட்டை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச ஆனியன்ஸை வாணலில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஆனியன்ஸ் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூம்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம்ஸில் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் வேகும் போதும் தண்ணி விடும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. சிம்லே வச்சு வேக விடுங்க. இப்போது ஜாரில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் வெந்தது பிறகு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பெப்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இந்த பெப்பர் மஷ்ரூம் கிரேவி தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.